நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவதார் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றம் உனக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பவாய். இன்றைய பாசுரத்தில் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களின் பலனை மறுபிறவியில் அனுபவிப்போம் என்று நமக்கு உறுதிப்படுத்தி தன் தோழியை எப்படியெல்லாம் கேலி செய்து எழுப்புகிறார்கள் என்று பார்ப்போம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். சென்ற பிறவியில் நோன்பு நோற்று இந்த பிறவியில் சுகத்தை இடைவிடாமல் அனுபவித்து செல்வம் நிறைந்த வாழ்க்கையை வாழும் பெண்ணே, வாசல் கதவை தான் திறக்கவில்லை. குறைந்தபட்சம் பதில் கூடவா சொல்ல மாட்டாய்? நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. வாசனை வீசுகின்ற துளசியை கிரீடமாக கொண்டிருக்கும் நாராயணன் என்னும் ஒப்பற்ற திருநாமத்தை கொண்டு நம்மால் பல்லாண்டு பாடப்பட்டு நமக்கு அருள் தரும் கைங்கரியத்தை தருபவனுமான தர்மம் எனும் சொல்லுக்கே உகந்தவனான எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்து முன்பொரு காலத்தில் யமனின் வாய் விழுந்த கும்பகர்ணன் ராமனின் கையால் தோல்வி கண்டவுடன் ஒருவேளை அவனது தூக்கத்தை உனக்கே தந்து விட்டானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். அளவில்லா சோம்பலை கொண்டவளே, எங்களது பாவை கூட்டத்திற்கு ஒரு மகுடமாயிருந்து தள்ளி தடுமாறாமல் தூக்கம் விழித்து கதவை தாழ்த்திரவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.